நம்ம ஜானகி இப்போ நெஞ்சு வலியால வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது எல்லாமே அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதாவது இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த வீட்ட விட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, இவ்ளோ பெரிய பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் எவ்ளோ பெரிய பிரச்சனை இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்றது, இப்போ நம்ம ஜானகிக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும், இலக்கியாவும் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒண்ண மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆஃபீஸ்ல நடந்தது எல்லாத்தையுமே, கம்பெனில நடந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்ட சொல்லும்போது, இலக்கியாவுக்கு சரியான அதிர்ச்சியாச்சு. ஏன்னா, கார்த்திகா இப்படி பண்றது அப்படின்ட்டு வந்து சொல்லி, அதே சமயம் இந்த விஷயத்த பத்திலாம் வந்து இப்ப என்ன ஜானகி அத்த கிட்ட சொல்ல வேணாம். ஏன்னா, அவங்க சொன்னா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அதே மாதிரி அஞ்சலியோட சுயரூபத்த நம்ம சீக்கிரமா வெளிய கொண்டு வரணும். அப்பதான் வந்து இப்ப என்ன நம்மளால எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்ற மாரி வந்து இப்ப என்ன இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்குள்ளவே அஞ்சலி எல்லா பிளானையுமே போட்டு முடிச்சு, சிறப்பான சம்பவத்த வந்து இப்ப என்ன செஞ்சு முடிச்சுருவா அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு நெஞ்சு வலியால வந்து இப்ப என்ன துடிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க போங்க. என்ன முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் போங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, அதாவது நம்ம கௌதம் இந்த வீட்ட விட்டு போறேன்னு சொல்றானே அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மைல்டா ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சுடுது. அடுத்தது என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் தூக்கிட்டு போய் போட்டு, ட்ரீட்மெண்ட் பார்த்து சீக்கிரமா காப்பாத்த வேண்டியது தான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?